இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு கிளம்பிட்டாங்க. எகிப்தை விட்டு கிளம்பி இப்போ என்ன செய்கிறாங்க, தேவனுக்கு ஆராதனை செய்யும்படி அந்த செங்கடலை கடந்து வந்துட்டாங்க. தேவன் என்ன பண்ணார்னா, இந்த ஜனத்துக்கு எவ்வளோதான் தேவன் தான் கர்த்தர், அவர் தான் தெய்வம் என்று சொல்லி கொடுத்தோம், அவங்களுக்கு புரியல. அவங்களுக்கு என்ன செய்யன்னு தெரியல. காரணம் என்னன்னா, அவங்க வளர்ந்து வந்த விதம் அப்படி ஆயிடுச்சு. நோவா காலத்தில் இருந்த ஒரு காரியங்கள் மாறி எல்லாம் மிக்ஸ் ஆகி விக்கிரக ஆராதனை, விக்கிரக அந்த காரியங்கள், விக்கிரகத்துடைய தன்மைகள் இஸ்ரவேல் ஜனங்களோடு கலந்து போனது என்று வேதத்தில் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் மிக்ஸ்அப் ஆயிடுச்சு. இப்போ தேவன் என்ன செய்கிறாருன்னா, இவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக அவர்கள் கிளம்பின பிற்பாடு, அதாவது செங்கடலை விட்டு வெளியே வந்து வனாந்திர வழியாக நடந்து போகும்போது அவர்களுக்கு சில கட்டளைகளை கொடுக்குறார். அதுதான் நமக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும், 10 கட்டளை. என்னது? 10 commandments. இப்படித்தான் இருக்கணும், ஒரு கர்த்தரோட பிள்ளை இப்படித்தான் வாழணும் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு கொடுத்தது தான் இந்த 10 கட்டளைகள். இந்த 10 கட்டளைகளும் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாம் பார்க்கிறோம், என்ன என்று உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், நான் தான் தெய்வம், என்னை தவிர வேறு தெய்வம் வேண்டாம். அது சொல்லிட்டு அதை அப்படியே நிறுத்தலை. உயரே வானத்தில் ஆகிலும் கீழே பூமியில் ஆகிலும் தாழ இருக்கிற தண்ணீர்கள் இருக்கிறதுல ஆகிலும் வேறு ஒரு உருவங்களையோ சுரூபங்களையோ நீ என்ன செய்யாதே, நமஸ்கரியாதே அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். இன்னைக்கும் அது புரியல. சுரூபங்களை நமஸ்கரியாதுன்னா அநேகருக்கு இன்னும் புரியல. அவரையே ஒரு பொம்மையாக்கி அவரை கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க, அல்ல அவரோட ஃபோட்டோவை வச்சு கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. சிலரோட சிலுவையை வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சிலுவையை வணங்குறது கான்ஸ்டான்டின் நோபல் என்று ஒரு ராஜா இருந்தார். அவரோட காலத்திலேயே என்ன ஆயிடுச்சு, அவர் யுத்தத்துக்கு போகும்போது அவங்க அம்மா சொப்பனத்தில் ஒரு சிலுவையை பார்த்தார்களாம். அந்த சிலுவையை பார்த்து அந்த சிலுவை போல அவர்கள் எடுத்து கொண்டு போனதுனாலே அந்த யுத்தத்தில் ஜெயித்ததுனால என்ன ஆயிடுச்சு, ஏன்னா தோக்குற யுத்தம் சிலுவையை கொண்டு போனதுனால ஜெயிச்சிட்டாங்க. என்ன ஆயிடுச்சு, சிலுவை ஒரு கடவுளாயிடுச்சு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எதெல்லாம் பார்த்தாங்களோ அதெல்லாம் கடவுளாக்கிட்டாங்க. சிலுவையை கடவுளாக்கிட்டாங்க. இயேசு கிறிஸ்துவ மாதிரி ஒரு பொம்மை செஞ்சு அவரை கடவுளாக்கிட்டாங்க. ஒரு ஃபோட்டோ மாட்டி அவரை கடவுளாக்கிட்டாங்க. 10 குறைக்கு அவரோட சீஷர்கள் எல்லாம் கடவுளாக்கிட்டாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்படி எல்லா பக்கமும் அவரை கடவுளாக்குறது இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்சி சபைகளில் கொடிமரம் எப்படி இந்துக்கள் கோயிலில் வச்சுருக்காங்களோ இப்போ பார்க்குறோம். என்னது? ஆர்சி கோயில்களில் கொடிமரம் என்று சொல்லி போனீங்கன்னா தெரியும். எல்லா இடத்துலையும் சாந்தோம் சபை அந்த சர்ச் வழியாக போனீங்கன்னா தெரியும். இங்கே இருக்கிற ஆர்சி சபைகள், சில சபைகள் பெரிய நிறைய இடம் இருக்கும், அவங்களுக்கு அந்த கோயில்கள் பக்கமாக போனீங்கன்னா தெரியும், ஒரு பெரிய கொடிமரத்தை வச்சுட்டாங்க. எப்படி இந்துக்கள் கோயிலில் கொடிமரம் நாட்டு அப்படியே வெண்கலத்தில் வச்சுருக்காங்களோ அதே போலவே இவங்களும் வச்சுட்டாங்க. உப்பு வைக்கிறது, மிளகு வைக்கிறது, அவங்க அகல் விளக்கு வச்சா இவங்க மெழுகு வச்சு வைக்கிறது, அவங்க மல்லிகைப்பூ மாலை போட்டால் இவங்க ரோஜாப்பூ மாலை போடுறது. ஸோ விக்கிரக ஆராதனை அப்படியே ஃபாலோ ஆகிட்டே தான் வருது. தேவன் ஏன் இதை சொல்லி கொடுத்தாரு இஸ்ரவேல் ஜனங்களுக்குன்னா, நீ போய் உன்னை சுற்றி இருக்க ஜாதிகளை பார்த்து விக்கிரக ஆராதனை கற்றுக்கொள்ளாமல் உயரே வானத்தில் ஆகிலும் கீழே பூமியில் ஆகிலும் என்னை போல் ஒரு சொரூபத்தை உண்டாக்காதுன்னு சொன்னால், என்னை போலாவது மிருகத்தை போலாவது எதை போல ஒரு சொரூபத்தை வணங்க வேண்டாம்னு சொன்னால் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்க, விக்கிரகங்களாய் மாற்றி விட்டாங்க. இதுதான் நடந்தது. அதனால